நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். தண்டனை அனுபவிக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. அதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டிய கொல்லணும். அவ உயிரோடவே இருக்க கூடாது. உங்களுக்கு தீபா மேல அப்படி என்ன கொலவெறி? அவங்க உங்களுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணாங்க? அவளாலதான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இன்னைக்கு நான் இப்படி போலீஸ்க்கு பயந்து ஓடிட்டு இருக்கேன்னா அது காரணமே அவதான். தீபாவை மலையில இருந்து தள்ளி விட்டு கொல்ல பார்த்தது நீங்க. தப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு பழிய தூக்கி அவங்க மேல போடுறீங்க. மர்டர் அட்டம் கேஸ்ல தானே உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன கொலை செய்யற அளவுக்கு தூண்டி விட்டதே அவதான். நான் கர்ப்பம் இல்ல நீங்க எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டி என்ன வீட்டை விட்டு துரத்த காரணம் அவதான். கொலை பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா? அவங்க சொல்லனால இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கு தானே போகுது. அது தெரியறப்போ தெரியட்டும். இவ எதுக்கு தேவையில்லாம என்ன போட்டு கொடுத்து என்ன வீட்டை விட்டு துரத்த காரணமா இருந்தா? அது மட்டுமா, என் அம்மா மேல கொலைப்பழிய சுமத்தி அவங்க ஜெயிலுக்கு போக காரணமா அவதான். இப்படி வரிசையா எனக்கு துரோகம் பண்ணவல நான் எப்படி மன்னிக்க முடியும்? அவ கதைய முடிக்க சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த. வீட்டுல வச்சு அவளை எதுவும் பண்ண முடியல. அந்த ரம்யாவும் ரியாவும் அவளை கடத்திட்டு போனப்போ பின்னாடியே போய் ஒரு சரியான சந்தர்ப்பத்துல அவளை மலையில இருந்து கீழே தள்ளி விட்ட. அப்பவும் அவ சாகல. அததான் இன்னும் என்னால ஏத்துக்க முடியல. இவ்வளவு வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் எங்க வீட்டுல இருந்தீங்களா? தீபா கிராமத்துக்காரி, இன்னசென்ட் நான் நினைச்சதுதான் தப்பு. அவ என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் விளையாடுவான்னு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலேயே வாழ விடாம பண்ணிருப்பேன். அவ விஷயத்துல தப்பு கணக்கு போட்டுட்டேன். அதான் இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் திருந்த மாட்டீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். உன்னை யாரு என்கிட்ட பேச சொன்னா? அவளை கொன்னாதான் என் வெறி அடங்கும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் கார்த்தி. அதுக்கு முன்ன உன்னை முடிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேங்கிறீங்களே.